மெட்டில்டான்னு ஒரு சின்ன பொண்ணு பிறந்து 4 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அதோட பேர் எழுதி காமிக்குதான். அவங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அது 4 வயசுல பாத்தீங்கன்னா அதோட சமையல்லாம் ஆரம்பிக்குதாமா. அதாவது வீட்டுல இருக்க வேலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது குழந்தைய வந்து முடிக்குமா. அதே மாதிரி டெய்லியும் போகிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அவுட்டிங் போறாங்க, வெளியே போறாங்க. அந்த குழந்தைய மட்டும் தனியா வீட்டுல விட்டுட்டு போறாங்க. வீட்டுல இருக்க முட்டையெல்லாம் உடைச்சு விட்டு பாத்தீங்கன்னா அதே வந்து கலக்கி, அதாவது பேன் கேக் மாதிரி அழகா செஞ்சு அதே சாப்பிடுதாமா. சோ இந்த சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குது. இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 6 வயசு ஆகுது. பிரைமரி ஸ்கூலாச்சும் போயிருக்கணும். அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு போற, ஒழுங்கா நீ வீட்லயே இரு, நாங்க தான் சம்பாதிக்கிறோம், அதை வச்சு நீ சாப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. அவங்க அப்பாவோட ஆயில்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கலந்து விட்டுருது அந்த பாப்பா. அந்த ஆயில போட்ட உடனே பாத்தீங்கன்னா முடியெல்லாம் வந்து வெள்ளையாகிறது. அவங்க அப்பா பார்த்த உடனே பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெட்டிலாம் பாத்தீங்கன்னா லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவ பண்ணது கரெக்டா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.